பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். திருச்சி அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சதாம் ஹுசேன், வயது 19. அரியமங்கலத்தைச் சேர்ந்த சிறுமியை காதலித்து வந்துள்ளார். 12ஆம் வகுப்பு முடித்துள்ள அவருடன் அவ்வப்போது கேட்டரிங் வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி சிறுமி வேலைக்கு செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றுள்ளார். தொடர்ச்சியாக வேலை இருப்பதால் வீட்டிற்கு வர 1 வாரம் ஆகும் என கூறியதாக தெரிகிறது. ஆனால் அவர் வேலைக்கு எங்கும் செல்லாமல் தன்னுடைய காதலன் சதாம் ஹுசேனுடன் ஊர் சுற்றினார். இருவரும் வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வந்துள்ளனர். கடைசியாக திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்துள்ளனர். மதியம் உணவு சாப்பிட்ட பின் சிறிது நேரத்தில் சிறுமிக்கு மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் பயந்து போன காதலன் சதாம் ஹுசேன் தன்னுடைய நண்பர் ஷேக் அப்துல்லாவை உதவிக்கு அழைத்துள்ளார். இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அவரை பரிசோதித்த டாக்டர்கள் அரசு மருத்துவமனைக்கு சிறுமியை அழைத்துச் செல்லுமாறு கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட நிலையில் சிறுமி ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் தெரிவித்தனர். சிறுமியின் இறப்பு சந்தேகத்துக்கிடமாக இருந்ததால் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது. அங்கு வந்த போலீசார் சதாம் ஹுசேன் மற்றும் ஷேக் அப்துல்லா இருவரையும் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர். சதாம் ஹுசேனுக்கும் அந்த பெண்ணுக்கும் போதை மருந்து பயன்படுத்தும் பழக்கம் இருந்துள்ளது. இருவரும் தம்பதிகள் என்று சொல்லி திருச்சி லாட்ஜில் ரூம் எடுத்துள்ளனர். உல்லாசமாக இருந்துவிட்டு போதை ஊசி பயன்படுத்திய போது சிறுமி இறந்ததாக தெரிய வந்துள்ளது. சிறுமிக்கு அதிக அளவு போதை மருந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து சதாம் ஹுசேன் தங்கியிருந்த லாட்ஜ் அறையில் சோதனை நடத்தப்பட்டது. அங்கிருந்து 70 போதை மாத்திரைகள், ஒரு சிரிஞ்ச், மாத்திரை கலக்கப்பட்ட நீருடன் கூடிய 2 டீ கப்புகள் கைப்பற்றப்பட்டது. போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் இறந்த சிறுமியின் தாய் ஷகிலா பேகமுக்கும் போதைப் பொருள் பழக்கம் இருந்துள்ளது. சிறுமி வீட்டிலிருந்து கிளம்பும் போது அவரே போதை மாத்திரைகளை எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. திருச்சி போலீஸ் துணை கமிஷனர் சிருஷ்டி சிங் தலைமையில் விசாரணை நடக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டே சதாம் ஹுசேன் மீது பாலியல் துன்புறுத்தல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தற்போது போதை ஊசி செலுத்தப்பட்டு இறந்த சிறுமியிடம் அவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு போக்சோ வழக்கில் கைதானார். பின்னர் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.